வெல்கம் டு aishwaryam.builder. இந்த வீடியோவில் வந்து ஏசிசி பிளாக் பற்றி பார்க்கலாம். ஏசிசி பிளாக்கை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் வந்து ஏசிசி பிளாக்னா என்ன, அல்ல வேறு பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஏசிசி பிளாக்லேயே கம்பெனி வைஸும் குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அது எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நான் சில இன்ஃபர்மேஷன் தரேன், அதை இப்போ பேஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏசிசி பிளாக்னா என்ன, அதை நம்ம என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. நான் முதலே சொன்னேன், ஒரு பிரிக்ஸ் வந்து அதோடைய தரத்தை வந்து ப்ராசஸ் மூலமாகவும் அது எப்படி வெதர் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறத பொறுத்தையும் குவாலிட்டி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வந்து இந்த பிரிக்ஸும் வந்து தரம் பிரிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்ளேவ் அக்ரிகேட் காங்கிரீட் ஏஏசி பிளாக் அப்படின்னு இருக்குது ஒரு வகை. ஆட்டோக்ளேவ்டு செல்லுலார் காங்கிரீட் ஏசிசி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் ஏசிசி பிளாக்குங்கிறத பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க எல்லாரும். ஆட்டோக்ளேவ்டு லைட் வெயிட் காங்கிரீட் ஏஎல்சி பிளாக் அப்படின்னு ஒன்று இது இருக்குது. அப்புறம் செல்லுலார் லைட் வெயிட் காங்கிரீட் பிளாக் சிஎல்சி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை இருக்குது. இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும், வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். அது மாதிரி கலர்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்து ஏசிசி பிளாக் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. மற்ற பிளாக்ஸும் இது ரிலேட்டடான பிளாக்ஸ் தான். மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்காது. அந்த ஏசிசி பிளாக்னு சொல்கிறோம்ல, ஆட்டோக்ளேவ் செல்லுலார் காங்கிரீட், அந்த பிளாக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்து நிறைய செலவாகும். பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதோடைய மேனுஃபேக்சரிங்கை தான் பற்றி நான் ப்ராசஸ் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த எபிசோடில். ஃப்ளையாஸு, சிப்சம்மு, லேமு, ஓபிசி, சிமெண்ட்டு, அலுமினியம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து மோல்டு பண்ணுறாங்க. மோல்டு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சில பர்டிகுலர் ஹீட் டெம்பரேச்சரில் வந்து அதை சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணிட்டு அதை வந்து ஆற வைக்கிறாங்க. ஆற வச்சு அதை என்ன 12 hours ஆற வைக்கிறாங்க. ஆற வச்சு அதுக்கப்புறமால அது பெரிய சைஸ் பிளாக் சைஸாக வந்துடும். அந்த பிளாக் சைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி நமக்கு தேவைக்கேற்ற சைஸில் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 24 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு ஹைட் இருக்கும், 9 இன்ச்சு வைடு, அதாவது 9 இன்ச்சு அகலம் வரும், 8 இன்ச்சு அகலம் ஒன்று வரும், 6 இன்ச்சு அகலம் வரும், 4 இன்ச்சு அகலம் வரும். அது மாதிரி இருக்கும். அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்கும், லென்த்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். இதில் வந்து நீங்கள் 9 இன்ச்சு 8 இன்ச்சு 24 இன்ச்சு பெரிய பிளாக் இருக்குல்ல, அதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வீடுக்கு பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் லோட் பேரிங் வால் கணக்கில் வரும் நமக்கு, அந்த அளவு திக்னஸ் இருக்கிறனால. இதோட இது மாதிரி சின்ன வேற இருக்கிற 8 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சு பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்டிஷன் பண்ணுறது மாதிரி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. இது வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட இது வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி அடாப்ட் பண்ணும். அதே நேரத்தில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸு, அதாவது குளிர்ச்சியாக இருக்குங்கிறாங்க, அதோட குளிர்ச்சியாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி சவுண்டு ப்ரூஃபும் இது நல்லாயிருக்கும் அதோட அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், நார்மல் பிரிக்கு 3/4 வால் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இப்படி கட்டியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேன்லிவர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏசிசி பிளாக்கு, அதாவது லைட் வெயிட் மெட்டீரியல் பிளாக் இருக்குல்ல, அது வைக்கிறாங்க. இது கேன்லிவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏசிசி பிளாக் பயன்படுத்தும் போது இது வந்து வெயிட் குறைச்சலாக இருக்குங்கிறதுக்காக இது நல்லா பயன்படுத்திருக்காங்க. இது நல்ல யுத்தி. அது மாதிரி இப்போ 2 மாடி போடுறாங்கனாக்கா, 3 மாடி போடுறாங்கனாக்கா, கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு போடுறாங்கனாக்கா, இப்போ கிரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மல் பிரிக் ஒர்க்கில் பண்ணிவிட்டு 2வது மாடி வந்து நம்ம வந்து ஏசிசி பிளாக்கில் கட்டுறது ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா லோடு குறைச்சலாக வரும். இப்போ ரெண்டும் வந்து லோட் பேரிங் மாதிரி ஆட் ஆகும், லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே உயரமாக வீடு கட்ட போகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஏசிசி பிளாக்கை பயன்படுத்துறது நல்லது. அடுத்து 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர்லாம் அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா லோடை பார்ட்டிஷன் வாலாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இதே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு பண்ணுறவங்களுக்கு இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ காலம்லாம் பெருசாக வராது, காலத்தில் கம்பியும் ராடுலாம் அதிகமாக வராது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரிக் ஒர்க், நார்மல் பிரிக் ஒர்க்லேயே கிரவுண்டும் ஃபஸ்ட்டும் பண்ணிக்கலாம், காலத்தையும் நார்மலாகவே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் கிரவுண்டும் ஃபஸ்ட்டும் வந்து ஏசிசி பிளாக்லேயே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா காலத்தை வந்து நல்லா ஹெவியாக போடணும். அதில் உள்ள ராட்ஸ் அதிகப்படுத்தணும். 16 ராடு 6 ராடு 8 ராடு
பயன்பாடுன்னு அதிகப்படுத்தணும் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே. அது ஸ்ட்ரக்சரல் பேஸ்டு, டிசைன் பேஸ்டு. இது மாதிரி ஏசிசி பிளாக் பயன்படுத்துகிற பில்டிங் வந்து ப்ராப்பராக ஆர்கிடெக்டையோ இன்ஜினியர்ஸ்டையோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்டையோ ப்ராப்பராக ட்ராயிங்ஸ் வாங்கிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு தான் அந்த வீடை பண்ணணும். சொந்தமாக வந்து ஏசிசி பிளாக் பயன்படுத்தி நார்மல் முக்கால் காலம் போட்டு அதெல்லாம் பயன்படுத்துறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏசிசி பிளாக் வந்து ஒரு நல்ல மெட்டீரியல், லைட் வெயிட் மெட்டீரியல். அது லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா கம்பேர் டு நார்மல் பிரிக்குன்னு கேட்டால் கிடையாது. நல்லா வாங்கி இன்றைக்கி வீடு கட்டும் போது அந்த கல் லோடு எடுக்குதானுங்கிற முறையில் பார்க்கணும். லோடு எடுக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும்னா, பார்ட்டிஷன் வாலா வருது, சரி ஓகே பார்ட்டிஷன் வாலா வீடு கட்ட போகிறோம் ஓகே அப்படின்னா காலத்தையும் அதில் உள்ள ரூஃபு பீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்து பண்ணணும், டபுள் பண்ணிக்கணும். நீங்கள் இது எங்கே சாத்தியம்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் போகிறாங்க, 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் போகிறாங்க, அந்த இடத்துல பயன்படுத்தலாம். இல்லாட்டி நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டில்ட் ஃப்ளோர் போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு கட்ட போகிறோம் சார்னா அந்த மாதிரி பில்டிங் பயன்படுத்தலாம். நார்மலாக பட்ஜெட் வீடு கட்டுறவங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் கீழே மேலேயும் வீடு கட்டிக்கிறவங்க அந்த ஏசிசி பிளாக் வச்சு பயன்படுத்தி கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது காஸ்ட் அதிகமாகும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். இந்த மாதிரி காலத்தை ஹெவியாக ரைஸ் பண்ணிவிட்டு பீம்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் பண்ணி இந்த மாதிரி ஹை ரேஸ்ட்டாக போகுதுன்னா அந்த இதில் வந்து நம்ம ஏசிசி பிளாக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது லைட் வெயிட் மெட்டீரியல் தான், லோட் பேரிங்கெல்லாம் எடுத்துக்காது. இது வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் தான். இதில் என்ன யூஸ்னால் இது வந்து வேகமாக வேலையை பண்ணலாம், லேபர் மிச்சமாகும். இது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஏசிசி பிளாக்கெலாம் பயன்படுத்தினோம்னா லைட் வெயிட்டு, அவ்வளோ வெயிட் இருக்காது. ரெண்டாவது வந்து வேகமாக வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இது ஃபியூச்சர் வீடியோவில் ஏசிசி பிளாக்கோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதோட வெதர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். அதை வந்து நார்மல் பிரிக்கோட கம்பேர் பண்ணலாம். அதோட சைஸு, குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணலாம். மற்ற பிரிக்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா பிரிக்ஸையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில், உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.